அனைவருக்கும் வணக்கம். This video sponsored by BuyMode e-shopping mobile app. இந்த BuyMode e-shopping mobile app ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி. இந்த BuyMode e-shopping mobile app வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும், ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது. கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாணம் சொர்க்கத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்குதா? ஒரு பாட்டு நம்ம டி ராஜேந்தர் பாடுகிறாரு. கல்யாணம் தான் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதான், பத்திரிக்கை மட்டும் இங்கே அச்சடிக்கப்படுதான், சம்பந்தம் இல்லாமலே சில சம்பந்தம் பேசுகிறாங்க. விதி வழியது வரையறுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் வெறும் செயல் கருவி தான் அப்படின்னு வந்து ஒரு தீசஸு, ஒரு தத்துவம், அந்த மாதிரி ஒரு கருத்து, அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இந்த உலகத்தில் உலாவின் தான் இருக்குது. எல்லாம் முன்முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அதனால தான் அது அப்படியே நடக்குது. அதனால தான் யாராலையும் சொல்ல முடியுது. முன்முடிவு செய்யப்பட்டது உண்மைதான். ஆனால் மாத்திர அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது. மாத்திர அதிகாரம் 4 வழி வச்சிருக்குது. ஒரு முடிவு வச்சு இல்லை, 4 இல்லை, 40,000. நீ எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அதுக்கான ரிசல்ட்டு. நீ எப்படி வாழ்கிறியோ அதுக்கான ரிசல்ட். ஒரு ஞானியோ அல்லது முன்னறிப்பு செய்கிறவரோ இந்த உலகம் எதை நோக்கி முன்னெடுக்குதுன்னு வச்சோன்னா 10வது ஸ்டெப்பு அவருக்கு புரியுது, அதை சொல்லிட்டு போகிறார். அவ்வளோதான். ஸோ முதல் ஸ்டெப்பில் 10,000 வைக்க போகிற ஸ்டெப்பு இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஸ்டெமினாவாக ஓட ஆரம்பிக்கிறீங்கன்னு பார்த்தாவே தெரியும். துப்பாக்கி சொல்கிறாங்களே அப்போயே கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றுமே இல்லை, டிடெக்டர்லாம் வச்சிட்டிங்கன்னா, ஃபோன்லாம் இது இப்போல்லாம் வாட்செல்லாம் வந்துச்சு, அது மாதிரிலாம் வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஹார்ட் பீட்டு ரேட் இதெல்லாம் கண்டுபிடிச்சி ரத்தம், உங்கள் ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ், இந்த பர்சன்டேஜெலாம் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஓட்டத்தில் ஜெயிப்பீங்க இல்லைன்றத மானிட்டர் பண்ணிடலாம். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதே இல்லை. ஓடி நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியமே. அப்போ நிர்ணயிக்கப்பட்டிருக்குதுன்றது உடம்புல. அவன் எவ்வளோ தூரம் பலசாலியாக இருக்கிறான், மூளையில் எவ்வளோ தூரம் வெறியாகிட்டுருக்கிறான், அவன் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்க போகுது, அவன் எவ்வளோ தூரம் காலை வந்து ஃபிங்கரிங்காக வச்சுருக்கிறான், ஜாயின்ஸ் எல்லாம் அவனுக்கு எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற ஜவ்வுங்கெல்லாம் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தனியாக ஓட விட்டு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் ஹார்ட்டெல்லாம் டிசீஸ் ஆகிடுச்சின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு ட்ரெட்மில்ல ஏற்றி உங்களை செக் பண்ணுவார். உங்களை ஓட விட்டுலாம் செக் பண்ணல. ஒரு இடத்துல டிவைஸை வச்சு கண்டுபிடிச்சி உங்கள் ஹார்ட் ரேட்லாம் பார்த்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஓட விட்டு என்ன பண்ணிடுறாரு? எப்படி முடியுது? கருவிங்க வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு மனிதனை பார்த்தோன்னே அவன் பார்வை, அவன் நிற்கிறது, நடக்கிறது, போகிறது, வரத்து வச்சு இது இப்படி தான் போகுது அப்படி என்ன பண்ண முடியுது? முன்முடிவு எடுக்க முடியுது. அதை வச்சு நீங்கள் வரையறுத்தது இல்லை, நீங்கள் வரையறுத்ததை தான் வச்சுக்கிறீங்க. நீங்கள் உங்களை டிசைன் பண்ணி வச்சுக்கிறீங்க. அது எதிராளி புரிஞ்சோடனே அவர் என்ன சொல்கிறாரு? நீ இப்படி தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறாரு. உங்கள் ட்ரெஸ் மேனேஜரை வச்சு நீங்கள் எந்த மாதிரியான ஆள் சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் கெத்தாக இருக்கிறீங்கன்ட்டு உங்களை பார்த்தே சொல்லலாம். ஒரு புடவை கட்டுற ஸ்டைலை வச்சே சொல்லலாம். நீங்கள் செருப்பு விட்ட ஸ்டைலை வச்சே சொல்லலாம். உங்கள் மீசையெல்லாம் வெட்டினதை வச்சே சொல்லலாம் தானே? அந்த மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர கடவுள் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கல. கடவுள் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தா நீ எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. கம்முன்னு இருந்தாவே அது வைத்துன்னு போயிருக்கோம். உனக்கு ஏன் கால் குத்து ஜாயிண்ட்லாம் குத்துக்கிறாரு? நீ காலை மடிச்சிக்கலாம், காலை நீட்டிக்கலாம். ஏன் இவ்வளோ ஜாயிண்ட் இருக்குது இந்த உடம்புல? எல்லாம் முன்னாடி முடிவு பண்ணியிருந்தா எதுக்கு இந்த ஜாயிண்ட்லாம்? அதுவே என்ன பண்ணியிருக்கான்? ஒரு பாட்டில் தானாக போய் ரொப்பிங்கன்னு வெளியே வருன்ற மாதிரி முன்னாடி பண்ணி நம்மளை டிசைன் பண்ணியிருந்தா நம்ம கைகள்லாம் வச்சுருப்பாரு, பாட்டில் மாதிரி செஞ்சுருப்பாரு. என்ன பண்ணியிருப்பாரு? அங்கங்கே எதுவும் போய் தள்ளி பார்சல் பண்ணி வெளியே அமைச்சிருப்பாரு. அப்படித்தானே? நமக்கு என்ன இருக்குது? இப்போ விருப்பத்தேர்வு இருக்குது. புரிஞ்சிச்சா? சொர்க்கத்தில் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருந்தா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நரகத்தில் போய் தாலி கட்டிக்கலாம். நான் ஆரம்பத்தில் இந்த வல்லாரிக்கீரைலாம் சாப்பிட்டு எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி தியானம்லாம் பண்ணி அப்படியே சொல்லுவேன், இன்னைக்கு இது நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம். அது ஒரு ப்ராக்டிஸ்லாம் பண்ணி வச்சுருந்தேன். பின்னாடி அதெல்லாம் தப்பு, முன்னாடியே தெரிஞ்சுன்னா அசிங்கன்ட்டு விட்டேன். அந்த பக்கம் போகிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு நண்பர் என்கிட்ட வந்தார், ராஜேஷ்னு. அவர் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறார். நீ வந்து ஒரு பொண்ணை பார்ப்ப, அவள் வந்து மஞ்சள் கலர் இந்த மாதிரி ஒரு கலர் சொல்லி இந்த ட்ரெஸ்ஸு போட்டுனுப்பா, ஆனால் நீ கட்டிக்க மாட்டேன். கரெக்டாக சொல்கிறேன், ஏன் கட்டிக்க மாட்டேன்ற? நானே பொண்ணு தேர்ந்துக்கிறேன், அங்கங்கே போயிடுச்சே. இல்லை உனக்கு பிடிக்காது. எப்படி பிடிக்காதுன்ற? இல்லை நீ போய் வந்து சொல்லுன்னேன். போனால் கரெக்டாக வந்து மறுநாள் சொன்னார். எப்படி நீங்கள் சொன்னீங்க? கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி தான் இருந்தாங்க. ஏன் எனக்கு பிடிக்கும் வர செய்யலை. ஏன் அப்படி இல்லை? நல்லாக தான் இருக்கிறாங்க, ஆனால் வேலைக்கு போகிற பொண்ணாக தேடுறேன். அப்புறம் வந்து எப்படின்னா முடியும்
நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அஷ்டமா சித்து அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும், அதில் போய் நான் பேசியிருப்பேன். அதில் மாதம் வந்துட்டு நீ மஞ்சள் கலர் நீல வேஷ்டி நீல டவல் கட்டி தானே இருந்தாருன்னா எப்படி சொன்னீங்க, எப்படி அவங்கக்கிட்ட அப்படி இருக்குது, ஆமாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்ல முடியும். இல்லை என்ன பண்ண முடியும்? உடனே முன்முடிவு பண்ணதுனால கிடையாது. ஒரு மனம் சுத்தமாக இருந்து நீங்கள் சாதாரணமாக சொன்னாவே அது உங்கள் மனதுக்கு அவ்வளோ தெளிவு இருக்குது. நம்மளுடைய மனதுக்கு அவ்வளோ தெளிவு இருக்குது. நம்மளால் என்ன பண்ண முடியும்னா 10,000 வருஷம் பொத்து என்ன நடக்க போகுதுன்றதை கெஸ் பண்ண முடியும். ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு, நடமாடும் வீடுகள்லாம் வரும்ன்ட்டு, கார்லாம் வரத்துக்கு முன்னாடி அவருக்கு தோணுது மனிதன் இது மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருவான், இவன் அறிவு எல்லாம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா ஒரு பணம் கொடுக்க வெட்டி குச்சை சொறி ஓட்டினா பத்தியா ஒரு கவக்கொம்பு வச்சு. அப்போது ஒரு கவக்கொம்பு வச்சு ஒரு கொம்பு வச்சு ஓட்டினவன் இந்த கொம்பை படுக்க வச்சு இன்னொன்று வச்சுட்டு மேலே உட்கார வச்சு வண்டி ஓட்ட முடியும்னு யோசிக்க முடியும் தானே? முடியுமா? முடியாதுதா? அந்த மாதிரி யோசித்தவர் சொல்லிட்டு போகிறாரு. அது ஒன்றே நீங்கள் பயந்துடக்கூடாது, எல்லாத்தையும் கடவுள் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் போல், அதான் நடக்கும், விதியாகப்பட்டது வளையுது, நம்ம எதுவும் செய்ய முடியாதெல்லாம் கம்முன்னு அடங்கிடாதீங்க. உங்களால் முடிஞ்சதை முடிந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு என்ன பண்ண பாருங்கள், வெற்றி பெற பாருங்கள். உங்களுக்கு விருப்ப தேர்வு இருக்குது, உங்கள் தேவைங்க நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்னு முடிவு நீங்கள் எடுக்கலாம். புரிஞ்சுட்டு என்ன சொல்கிறேன்ட்டு. அதனால் இன்னார் தான் அப்படின்லாம் பாட்டெலாம் நான் பாடி கேட்டுறாதீங்க. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று கடவுள் அமைச்சு வச்சார் மேடை. கடவுள் அமைச்சு வச்சு தான் காசு ஏன் கேட்டாங்க நம்மளுக்கு? என்ன சொல்கிறது, நம்ம இஷ்டம், நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி மண்டபத்தை தேர்ந்தெடுக்கலாம். கல்யாணம் தான் கட்டிக்கின்னு ஓடி போகலாமா, உள்ள கட்டி பற்றிக்கின்னு கட்டிக்கலாமா, யார் இஷ்டம்? நம்ம இஷ்டம், நமக்கு சுதந்திரம் இருக்குது. கடவுள் வரையறுத்துக்கிறாருன்னா கடவுள் வரையறுக்கல, நீ எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அதுக்கேற்ற மாதிரியான முடிவுகளை தான் வரையறுத்துக்கிறார். கடவுள் வரையறுத்துக்கிறாரு, ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது போட்டு தேவை தெரியலன்றதுனால தான் நான் பாடம் நடத்துகிறேன். உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியாது இல்லை, அதை சொல்லித்தரது தான்